ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஃப்எல் ஸ்டுடியோவில் ஃப்ளக்ஸ்னு ஒரு ப்ளக்கின் இருக்குது. இது வந்து ரொம்ப ஆசம். இதை வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்டு, ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அதே போல் வேறு வெப் சீரியல்ஸு, இந்த மாதிரி சினிமாட்டிக் மியூசிக்கை வந்து அதில் அந்த ப்ளக்கினில் வந்து ஈஸியாக பண்ணலாம். நிறைய அதில் ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே அப்ரிஜியோ, மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, வயலின்னு, ஸ்ட்ரிங்ஸு, என்னென்ன நமக்கு வந்து சினிமா பேக்ரவுண்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த ஒரே ப்ளக்கின்ல இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு ப்ளக்கின். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ நான் அதை டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓவராலாக எல்லாமே நான் உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பேட்டர்ன் 2ல் வந்து இந்த ப்ளஸ்ங்கிற ப்ளக்கின் இருக்குது. இதுதான் இதோட ஓவரால் வியூ. நிறையா மியூசிக் இருக்குது இதில். அவ்வளோதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட மியூசிக் இருக்குது இதில். இந்த மாதிரி இந்த ப்ரீசெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பஸ் ஸ்ட்ரிங்கு. ஸ்லோ பிச்சுன்னு ஒன்று இது யூஸ் பண்ணுறாங்க நிறையா இப்போ சினிமாவில். வயலின் இருக்குது, சஸ்டைன் வயலின் இருக்குது. இந்த வயலின் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டார் பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா இது என்னோட ஃபேவரேட்டில் போய் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரேட்டில் இருக்கும். இந்த வயலின் வந்து ஃபேவரட் போயிடுது. இது மாதிரி இதில் வந்து நிறைய இந்தியன் டோன்ஸ் இதில் இருக்குது. அனாலிசிஸ் இருக்குது. இது வந்து இது நான் யூஸ் இப்போ நான் வாட்சேன்னா இந்த அனாலிசிஸ் நமக்கு கிடைக்கும். அதோட வேவ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து இதை வச்சு கட் ஆஃப் பண்ணிக்கலாம். வேற என்னோட இப்போ எதாவது யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். இது வந்து அதே போல் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து க்ரீன் கலராக இருக்குது, இதில் ஒயிட் வந்துடும், அப்புறம் ப்ளூ கலராக இருக்கும். அப்படி நம்ம என்னென்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா தீம் கலர்ஸ் வரும். இப்போ ப்ளூவில் இருக்குது, ப்ளூ ஆர்ட் வந்து அதில் வச்சுக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இதில் மேக்ரோஸ் இருக்குது. இது வந்து இந்த கட் ஆஃப் வால்யூ டிடியூன் ஒன்று இருக்குது. அதிர்ற மாதிரி
இந்த டீடூன்றது வந்து ஒரு அதிர மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆட்டோமேஷன் கிளிக் பண்ணிக்க என்ன பண்ணிக்கலாம், எப்படி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஆட்டோமேஷன் வேற இதில் லிங்க் கொடுத்து கண்ட்ரோலர் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட் ஆஃப், ரெசல்யூஷன், டிரைவ், கோரஸ், இதோட கோரஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிட்ச் இருக்கு. இது நம்ம வந்து இந்த பிளஸ் மைனஸ் பட்டனை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படி இந்த நாப்பை எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிக்கலாம். 0 வச்சுக்கலாம். இந்த ஃபில்டர் கட் ஆஃப் ஃபில்டர், டிஸ்ட்ரிபியூஷன், என்வலப் சைஸ் இதெல்லாம் மாற்றிக்கலாம் அந்த ஃபில்டரில். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன டேஸ்ட் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு சரி பண்ணிக்கலாம். இது வந்து ஃபில்டரில் வந்து கட் ஆஃப் வச்சு நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். என்வலப்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் போட்டுறது வந்து அட்டாக்கு, இது வந்து கோல்டு, டிகாயின் ஒன்று, டிகாயின் யூஸ் பண்ணோம்னா அதோட சவுண்டே வேற மாதிரி இருக்கும். இது சஸ்டைன், வித்தியாசம் தெரியும். சாதாரண சஸ்டைன் இல்லாம வந்து காட்டுறோம் அப்படிதான் இருக்கு. சஸ்டைன் பண்ணிட்டோம்னா சஸ்டைன் ஆகிட்டே இருக்கு. இது ரிலீஸ் எல்லாம் வால்யூம், என்வலப் வால்யூம் வந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஃபில்டர்னு இருக்கு. இந்த மாஸ்டர் ஃபில்டர் வந்து கட் ஆஃப் நான் கம்மி பண்ணிடுறேன். இப்போ சவுண்ட் அவ்வளோவா இருக்காது. கிளிக் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆட்டோமேஷன் கிளிக்னா அது வந்துடும். சேனல் செட்டிங்ஸ் போயிட்டு ஆட்டோமேஷன் நான் வச்சுட்டேன். இது மாதிரி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி சப்போஸ் நமக்கு வந்து இந்த டோன்ல வந்து ஏதாவது எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா இதுல எடிட் பண்ணிக்கலாம். இந்த கிரஸ் வச்சு
மாஸ்டர் வால்யூம் வச்சு நம்ம கட் ஆஃப் வந்து நம்ம லோ பாஸ் ஹை பாஸ் இந்த செலக்ஷன்லையும் போட்டுக்கலாம். ஹை பாஸ் லோ பாஸ் அதே போல் இதில் டிலே கொடுத்துருக்காங்க. டிலே வேணாம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டிலேனா நம்ம மிக்சரில் வச்சு கொடுத்துக்கலாம். நம்ம டிலே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸை கம்மி பண்ணால் ரொம்ப கம்மியாயிடும். இவ்வளோதான் இருக்கு. இப்போ இந்த டிக்காய் மிக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது லிமிட்டர் இருக்குது. இந்த லிமிட்டர் வந்து நம்ம சவுண்டு வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வந்து சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போட்டு ஃப்ரீ சவுண்ட் அதிகப்படுத்தணும். பிளக்கின் வச்சு ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து சின்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.